இடத்தில் போட்டி போட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இருந்தது ஒரு சந்தர்ப்பம். இதே போன்ற மற்றொரு போரினுடைய சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டளையிட்டார்கள். கேள்விப்பட்டிருப்போம் இந்த செய்தி. ஒரு பாடம் படிப்பினைக்காக இதை நம்ம சிந்திக்கணும். அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஸைத் பின் அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. திர்மிதி அபூ தாவூதில் இந்த செய்தி பதிவாயிருக்கு. அப்போது எங்களிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு போரின் சந்தர்ப்பத்தில் சதக்கா செய்யுங்க, தர்மம் வழங்குங்கள், அதாவது ஒரு வசூலை போன்று உங்களால் முடிந்தது கொண்டு வந்து கொடுங்க என்பதாக கேட்டாங்க. அப்போ ஏழை எளிய சஹாபாக்கள் அதை கொண்டு பலன் அடைய வேண்டும், அனைவருக்குமே போருக்கு செல்லக்கூடிய பொருட்கள் கிடைக்க வேண்டும் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்போது விஷயத்தை கவனிங்க, உமர் ரலியல்லாஹு சொல்லிக்கிட்டாங்களாம் தனக்குள்ளே, he said with himself, அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டாங்களாம், ஃபகுல்து லி நஃப்ஸி அல் யௌம் அஸ்பிக அபூ பக்கர், இன்னைக்கு நான் அபூபக்கரை முந்திருவேன், ஏன்னா வாஃபகதாலிக இந்தி மாலன் என்று சொல்கிறாங்க. அன்றைய நாள் என்னிடத்தில் அதிகமான செல்வம் இருந்தது. அப்போ அதிகமான செல்வம் இருக்கும்போது, அதிகமாக செல்வம் இருக்கும்போது ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்தாலே பயம் வந்துடும். ஆஹால் நம்மள்ட்ட வர நிறைய காசு இருக்கு, எல்லாரும் தெரியுமா, நம்மளை நிறைய எதிர்பார்த்துருவாங்களே, பெரிய பில்லை போட்டுருவாங்களோ, விடமாட்டாங்கன்னு சொல்லி நம்ம பயப்படுவோம். எப்படி ஜகா வாங்கலான்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்களாக இன்றைய செல்வந்தர்கள் இல்லா மாஷா அல்லா நாடியவர்களை தவிர பலருடைய எண்ணம் இப்படி இருக்கலாம். ஆனால் உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அந்த சந்தர்ப்பத்தில் என்ற பொருளாதாரம் நிறைய இருந்துச்சு, அந்த சந்தர்ப்பத்தில் என் பொருளாதாரம் நிறைய இருந்தது, அதனால் நான் இன்னைக்கு அபூபக்கர் எப்படியாவது முந்திவிட வேண்டும் என்று நான் எனது மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டேன். ஃபஜீத்து பினிஸ்வி மாலி, எனது பாதி பொருளாதாரத்தை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் கொடுத்தேன், என்கிட்ட இருந்த சொத்தை பாதியை கொண்டு அந்த போரின் சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் கொடுத்தேன். பார்த்து பிரமித்த ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அபகைத லி அஹ்லிக யா உமர்னு கேட்டாங்க, உங்கள் வீட்டுக்குன்னு ஏதாவது வச்சுட்டு வந்திருக்கீங்களா, என்ன வீட்டுக்குன்னு வச்சுட்டு வந்தீங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்ட பொழுது நான் சொன்னேன், அபகைத்து மிஸ்லஹு, இது மாதிரி ஒரு பாதி வீட்டுக்காக இருக்கிறது என்று சொன்னேன். அப்படியா என்று கேட்ட தருணத்திலேயே சும்மா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னர் வந்தார்கள், வந்து அவர்களுடைய அந்த செல்வத்தை முன்வைத்தார்கள். இதை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மா அபகைத லி அஹ்லிக யா அபூ பக்கர், அபூபக்கரே உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எதை வச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு இருக்காங்க, ஃபோக்கஸ் அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபகைத்துல்லாஹ் வ ரசூலஹ், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய வீட்டில், அல்லாஹ்வுடைய தூதருடைய திருப்பொருத்தம் அவர்களுடைய கட்டளை எனது வீட்டில் இருந்த செல்வம் பொருளாதாரம் அனைத்தும் அல்லாஹ்வுடைய பாதையில் என்ற அடிப்படையில் ஒட்டு மொத்தத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ திறந்த உள்ளத்துக்குள்ள சொல்லிக்கிட்டாங்களாம், லா உஸாபிகுக இலா ஷைஇன் அபதா, லா உஸாபிகுக இலா ஷைஇன் அபதா, அபூபக்கரே ஒருபோது உங்களோடு நான் போட்டி போட முடியாது என்று நான் எனது மனதுக்குள்ளே சொல்லிக் கொண்டேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் சஹாபாக்கள் இருந்தாங்க. எப்போ வாய்ப்பு கிடைக்கும், ஒரு சந்தர்ப்பப்போ கிடைக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, ஜகா வாங்கலாமா, ஏதாவது காரணம் சொல்லலாமா, ஒரு பொருளாதாரத்தை இல்லைன்னு சொல்கிறதுக்கு, நான் வீடு கட்டிட்டு இருக்கிறேன், நான் கடன் அடைக்க வேண்டியது இருக்குது, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது, மகளுக்கு கல்யாணம் இருக்குது, இப்படி என்ன காரணம் இருக்குன்னு சொல்லலாம்னு பார்ப்போம், இல்லாத இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை மறைக்க முடியுமான்னு பார்ப்போம். ஆனால் ஒரு வாய்ப்பு கிடைத்தது, ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி, இந்த இடத்துல நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருந்து அதிகமாக கொடுத்து நாம் நன்மை கொள்ளை அடிக்க வேண்டும், எல்லா சஹாபாக்களும் நாம் முந்த வேண்டும், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லி போட்டி போடக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கே என்ன நடந்தாலும் கூட என்னை முந்தைவிட மாட்டேன் என்று அந்த இடத்திலும் தனது முழு பொருளாதாரத்தை அர்ப்பணித்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கே? இந்த இடத்துல இதை நம்ம யோசிக்கணும். இதுதான் நமக்கும் சஹாபாக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு. நாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நன்மைக்காக வேண்டி குர்ஆன் ஓதக்கூடிய விஷயத்தில், தான தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தில், தொழக்கூடிய விஷயத்தில், மார்க்க பணிகள் செய்யக்கூடிய விஷயத்தில் பார்த்து போட்டி போடணும். சம்பாதிக்கிறாங்க, வீடு கட்டிட்டாங்க, சொந்த வீடு வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, அங்கே போயிட்டாங்க, இங்கே போயிட்டாங்க, இதையே பார்க்குறோம், இதையே முறையிடுறோம். இது மட்டுமே நம்ம சிந்தனையில் இருக்கு. அவன் நீங்கள் தான் இருக்கிறீங்களே, நீ தான் இருக்கிறேன், அவனைப்பாரு இவனைப்பாரு என்ன செஞ்சான், என்னென்னமோ வழியில் போய் என்னமோ செஞ்சால் சரி போயிடணும் என்பது மட்டுமே நம்மளோட மனநிலையாக இருக்கே தவிர, நல்லா குர்ஆன் ஓதுறாங்க, ஹாஃபிஸ் ஆகிட்டாங்க, எந்த நேரம் குர்ஆன் ஓடுறாங்க, எங்கே அவங்கள பார்த்து போட்டி போடுறோம், எங்கே அவங்கள பார்த்து நம்ம அந்த விஷயத்தில் பொறாமப்படுறோம், கல்வியில் மேம்பட்டு செல்கிறார்.